ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 298வது சிறப்பு பதிவு சபரிமலை ஐயப்பன் மகர ஜோதி தொடர்பு நான் கண்ட அற்புதம். ஏன் தற்சமயம் சபரிமலைக்கு இவ்வளவு கூட்டம் வருகிறது என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்களுடன் அவரது சேனலில் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து தெளிவாக கூறியுள்ளேன். அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. புனிதமான இந்த தை மாத பிறப்பில் நேற்றுக்கு முந்தைய தினம் மகர விளக்கு பூஜை மகர சக்கராந்தி நாளில் ஜனவரி 14ஆம் தேதி பொன்னம்பலமேட்டில் நடைபெற்ற மகர ஜோதி தரிசனத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் கண்குளிர தரிசித்தனர். தற்சமயம் எப்போதும் இல்லாத அளவில் வரலாறு காணாத பெருங்கூட்டம் சுவாமி ஐயப்பனை தரிசிக்க வருகிறது. அதற்கான காரணங்களை அவர் சிறப்பு பெயர்கள் மூலமே நாம் காணலாம். அவர் தெய்வீக சக்தி மிகுந்த மணிகண்டம் கட்டி அவதரித்ததால் அவருக்கு மணிகண்டன் என்ற பெயர் உண்டானது. ஹரிஹர புத்திரன் என்ற பெயர் அவர் விஷ்ணு பகவான் ஹரி மற்றும் சிவபெருமான் ஹரன் ஆகியோரின் புதல்வன் என்பதால் வந்தது. தர்மசாஸ்தா என்றால் தர்மத்தின் காவலன் என்று பெயர். அதர்மங்கள் உலகில் அதிகம் தலை தூக்க மக்கள் தெய்வ சன்னதிகளை நாடி ஓடி வருகிறார்கள். சுவாமியே சரணம், அபயம் அபயம் என்று சரணாகதி அடைகிறார்கள். பூதகணங்களுக்கு அதிபதி என்பதால் பூதநாதன் என்றும் இவருக்கு பெயர் உண்டு. சபரிகிரி வாசன், இவர் இருப்பிடம் சபரிமலை, இங்கு வாசம் செய்பவர் என்பதால் மக்கள் அவரை இங்கு தரிசிக்க ஓடோடி வருகிறார்கள். முதலில் மணிகண்டன் கதையை நாம் பார்ப்போம். இது ஐயப்பன் பிறந்த தாருகாவனத்துடன் தொடர்பு கொண்டது. தாருகாவனம் என்பது அட்ட வீரட்டான தலங்கள் என்ற ஆதிசிவனின் அசுரவதம் செய்த 8 திருத்தலங்களுள் ஒன்றான திருவள்ளுவூர் உள்ள இடம் ஆகும். இங்கு தன்னை 48,000 தாருகாவன ரிஷிகள் கொல்வதற்காக ஏவிய கஜாசுரன், அதாவது அசுர யானையின் உடலினுள் குழந்தையாக புகுந்து பின்பு அதன் தோலை உரித்து கஜசம்ஹார மூர்த்தியாக சிவபெருமான் வெளிவந்தார். இந்த திருத்தலம் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ளது. இது குறித்த முழு விவரங்களை சிறப்பு பதிவு 294 அட்ட வீரட்டான தலம் பழுவூர் தாந்திரிகம் மாந்திரிகத்தை தவிடு பொடியாக்கிய கஜசம்ஹார மூர்த்தியில் காணுங்கள். ஆபிச்சார வேள்வி என்று தாந்திரிகம் மற்றும் மாந்திரிகத்தால் தாங்கள் கடவுளை விட உயர்ந்தவர்கள் ஆகையால் இறை வழிபாடு கூடாது என்று கூறி உலகில் இறை வழிபாட்டை தடை செய்தனர் தவவன்மை மிக்க ரிஷிகள். அவர்கள் ஆணவத்தை அடக்கி உண்மை ஞானத்தை போதிக்கவே சிவனும் மகாவிஷ்ணுவும் பிச்சாடனர் மோகினி அவதாரம் எடுத்து அங்கு வந்தனர். அங்கு பிச்சாடனராக, அதாவது விஷ ஏந்திய பாத்திரத்துடன் சிவந்த நிறத்துடன் பாம்புகள், எலும்புகள், மயில்பீலி, முத்து, தாமரை, அக்னி ஒளியே அலங்காரமும் அணிகலன்களும் ஆடைகளுமாக சிவன் வர ரிஷிபத்னிகள் 48,000 பேரும் அவர் மேல் மோகம் கொண்டு அவர் பின் சென்றனர். மோகினியின் அற்புத அழகையும் அங்க லாவண்யங்களையும் மதிமயங்க வைக்கும் அலங்காரத்தையும் கண்ட தாருகாவன முனிவர்கள் மதியிழந்து அவரை பின்தொடர்ந்தனர். ஒரு மனிதனுக்கு காமமே மகா சத்ரு ஆகும். அதை அகற்றினாலன்றி அவனுக்கு எந்த ஒரு ஞானமும் சித்திக்காது. அதன் பின் தங்கள் மனைவியர் நிலை கண்டு கோபமுற்று அவர்கள் சிவன் மேல் ஏவிய புலி, பாம்பு, சூலம், மான், பூதப்படை, வெண்தலை, உடுக்கை அனைத்தும் இறைவனின் ஆடைகளாய்
அணிகலன்களாய் கருவிகளாக அவரை அடைய முயலவன் என்ற அசுரனை இறைவன் காலில் போட்டு மிதிக்க வேள்வி தீ அவர் கைகளில் அடைக்கலம் ஆனது. பின்னர் அவர்கள் ஏவிய கஜாசுரனும் சிவன் திரிசூலப்பட்டதும் அவர்களையே அழிக்க முயல தங்கள் நிலை உணர்ந்து மன்னிப்பு வேண்டிய சிவ விஷ்ணுவிடம் மன்னிப்பு பெற்று சிவ வழிபாட்டை அவர் உபதேச ஞானம் அடைந்த பின் முனிவர்கள் தொடர்ந்தனர். அச்சமயம் மகிஷி என்ற அசுரகுல ராணியும் அன்னை மகிஷாசுரமர்த்தினி வதம் செய்த மகிஷனின் சகோதரியுமான மகிஷி பிரம்மாவிடம் தனக்கு சிவன் விஷ்ணுவால் பிறக்கும் குழந்தை தவிர வேறு யாராலும் மரணம் வரக்கூடாது என்று வரம் வாங்கி அதனால் வந்த அதீத பலத்தினால் தேவலோகத்தை ஆட்சி செய்த இந்திரன் மற்றும் பலம் பொருந்திய தேவர்களையும் பிடித்து துன்புறுத்தினாள். அப்போது தேவர்கள் வேண்டியதன்படி கழுத்தில் தெய்வீக மணியுடன் ஐயன் மகாவிஷ்ணுவும் அப்பா சிவனும் பார்த்த ஞான பார்வையில் உருவாகி ஐயப்பன் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்பட்ட தெய்வீக குழந்தையே ஐயப்பன் ஆவார். ஞானத்தை வழங்கும் இருவருக்கும் பிறந்த அவர் கேரளா பந்தள நாட்டில் இறைவன் திட்டப்படி காட்டில் வேட்டையாட வந்த பாண்டியர்கள் மரபில் வந்த பந்தள மகாராஜா ராஜசேகரன் கண்களில் பம்பா நதிக்கரையில் குழந்தையாக பட்டார். அவரும் மனைவி கோப்பெருந்தேவியும் நெடுநாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை குறை தீர்க்க சிவனுக்கு கோவில் கட்டி வழிபட்டவர்கள். குழந்தையை எடுத்துச் செல்லலாமா வேண்டாமா என்று திகைத்த மன்னனை, நீ இதை எடுத்துப்போ, இது தெய்வீக குழந்தை என்று அங்கு வந்த அகத்தியர் மகான் கூற அகமகிழ்ந்த அவன் அவ்வாறே எடுத்து சென்று வளர்த்தான். முதலில் மகிழ்வுடன் வளர்த்த மகாராணி நாளடைவில் அவளுக்கு மற்றொரு ஆண் குழந்தை பிறக்க அவளுக்கு மூளையை சலவை செய்த திவான் ஒருவன், உன் சொந்த பிள்ளைதான் அரசாள வேண்டும், இவனை தீர்த்து கட்டிவிடலாம் என்று கூற அவளும் மனம் மாறி அதற்கு சம்மதித்தாள். அதன் பின் மந்திர தந்திர எந்திர வித்தைகளால் மற்றும் விஷம் கொடுத்தும் சிறுவன் ஐயப்பனை அவர்கள் கொல்ல முயன்றும் முடியவில்லை. குருகுலம் சென்று வில் வாள் அஸ்திர சாஸ்திர வித்தைகளில் முழுமையாக பயிற்சி பெற்ற சிறுவன் ஐயப்பனிடம் குரு தட்சணையாக அவர் குரு என்ன கேட்டார் தெரியுமா? ஐயப்பன் குருகுலம் வந்தவுடனே இது தெய்வ குழந்தை என்பதை ஞான திருஷ்டியில் அறிந்து கொண்ட மகான் அவர். மணிகண்டா, உன் தெய்வீக சக்திகள் மூலம் பார்வையும் பேச்சுத்திறனும் வராத என் ஒரே மகனுக்கு இவ்விரு குறைபாடுகளையும் நீக்கி அருள வேண்டும் என்று வேண்டினார். மணிகண்டனும், குருவே, தங்கள் சித்தம் என் பாக்கியம் என்று கூறி குருவின் மகனை ஆசீர்வதித்து கண் பார்வையும் பேச்சுத்திறனும் அளித்து குருவை வணங்கி அரண்மனைக்கு திரும்பினார். அவர் பெற்ற போர் பயிற்சிக்கு தீனியாக அரபு நாட்டு வீரர் வாவர் என்பவர் சிறுபடையை எதிர்கொண்டு வென்றார். வீர தீரத்திற்கு பெயர் போன வாவர் தான் தோற்றது ஒரு தெய்வகுமாரனிடம் என்பதை உணர்ந்தார். அதன்பின் அவருக்கு என்றும் நண்பனாகவும் பாதுகாவலனாகவும் பழகி வந்தார். அதனால்தான் பெரிய பாதை துவங்கும் எருமேலியில் முதலில் வலையம்பலம் கோவில் சென்று பின் வாவர் மசூதியை வலம் வந்து அதன் பின்னரே 61 கிலோமீட்டர் நடைப்பயணம் தர்மசாஸ்தா கோவிலுக்கு பெரிய பாதை வழியாக மேற்கொள்கிறார்கள். பேட்டை துள்ளல் என்ற இசை, நடனம், ஊர்வலம், அணிவகுப்பு ஒவ்வொரு ஆண்டும் மகரஜோதி தரிசனத்துக்கு முன்னர் கோவில் திறக்கப்படும் போது பல்லாயிரக்கணக்கானோர் கொண்ட குழுக்களால் சிறப்பாக நடத்தப்பெறுகிறது. காவல் தெய்வம் கருப்பண்ணசாமியின் வாள் அருகிலுள்ள கொச்சம்பலம் என்ற சிறிய கோவிலில் தரிசனம் தருகிறது. வாவருக்கு தர்மசாஸ்தா கோவிலுக்கு அருகிலும் தனி சன்னதி உள்ளது. அங்கு காஜிக்கள் எனப்படும் முஸ்லிம் மத குருமார்கள் வழிபாடு நடத்துவார்கள். இந்து முஸ்லிம் ஒற்றுமையை எடுத்துக்காட்டும் தலைசிறந்த தலம் சுவாமி ஐயப்பன் குடிகொண்டிருக்கும் ஐயப்பன் தலம் ஆகும். ஜாதி, மதம், இனம் என்று வேறுபாடு இல்லை. அனைவரும் தன் குழந்தைகள் என்று வருவோர் யாவரையும் அரவணைத்து அருள் செய்வதால்தான் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு அத்தனை கூட்டம் வருகிறது. ஏழை பணக்காரன் என்று எந்த வித்தியாசமும் யாரும் பார்ப்பதும் கிடையாது. வாவரிடம் மணிகண்டன், அன்பும் தர்மமுமே மேலானது, என் பயணத்தில் நீயும் துணை நில் என்று ஆணையிட்ட கணமே வாவர்
சாஸ்தாவை குருவாகவும் தெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டு ஐயப்பன் யாத்திரையில் பாதுகாவலராக விளங்கி சேவைகள் பல செய்து வருகிறார். இப்போது நிறைவு பெறாத ஐயப்பன் தல வரலாறுக்கு நாம் வருவோம். ஐயப்பனுக்கு அப்போது பெயர் மணிகண்டன் என்பதே. 16 பிராயம் நெருங்கி வருகையில் வளர்ப்பு தந்தையான ராஜசேகர மகாராஜா அவருக்கு முடிசூட்டும் ஏற்பாடுகளை கவனிக்கும் நினைப்பில் இருந்தார். அப்போது தாய் ஸ்தானத்தில் உள்ள மகாராணி திவான் சதித்திட்டத்தின்படி தனக்கு தாங்க முடியாத தலைவலி ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்கு புலிப்பாலை குடித்தாலே தலைவலி சரியாகும் என்று அரண்மனை மருத்துவர் கூறுவதாகவும் கூறி மருத்துவருக்கும் கையூட்டு அதாவது லஞ்சம் கொடுத்து சொல்ல வைக்க மகாராஜா வழியறியாது திகைத்தார். புலிப்பாலா? ஒரு புலியை பிடித்து அதன் பாலை கொண்டு வருவதா? சாத்தியமானதா அது? யார் இதற்கு ஒப்புக்கொள்வார்கள்? ஆனால் திவான் நினைத்தபடியே மணிகண்டன் தந்தை முன் நின்றார். தந்தையே, வருந்த வேண்டாம். ஒரு தாயின் துயரை துடைப்பது மகனின் கடமை. புலியுடன் திரும்பி வருகிறேன் என்று அவர் தடுத்ததையும் மீறி தன்னந்தனியே காட்டுக்குள் சென்றார். விதியே அவரை அவ்வாறு அங்கு அழைத்து சென்றது. அந்த அடர்ந்த காட்டுக்குள் தான் எருமை தலை கொண்ட அரக்கி மகிஷி வசித்து வந்தாள். மணிகண்டனை கண்டதும் தன் பசிக்கு இரையாக்க எண்ணி அவர் மேல் பாய மணிகண்டன் அவளுடன் போர் தொடுத்தார். தேவர்களையே எளிதில் தோற்கடித்த மகிஷி தன் அசுர தாக்குதல்களுக்கு அஞ்சாது போரிட்ட பாலகனை கண்டு வியந்தாள். பின்னர் பயந்தாள். அட, இவன் என்னையே போரில் தோற்கடித்து விடுவான் போலிருக்கிறதே என்று அஞ்ச ஆரம்பித்தாள். போரில் தோற்று கீழே விழுந்த அவள் வயிற்றில் கால் வைத்து மிதித்து தன் வாளால் வெட்டி கொன்றார் மணிகண்டன். அழுதா நதிக்கரையில் அச்சண்டை நடைபெற்றது. அதன் பின்னர் தேவாதி தேவர்கள் பூமாரி பொழிந்து ஹரிஹரபுத்திரனை தொழுது நன்றி தெரிவித்தனர். அவர்கள் விருப்பப்படி புலியாக மாறிய இந்திரன் மேல் அமர்ந்து தேவர்கள் தேவகன்னிகைகள் ஆண் பெண் புலிகளாக உருமாற தோளில் அம்பரா துணியில் அம்புகளும் கையில் வில் அம்புமாக புலிப்படை திவ்ய தேஜஸுடன் பந்தள மகாராஜா அரண்மனை நோக்கி வந்து கொண்டிருந்தார் மணிகண்டன். இந்த அதிசயத்தை பார்த்து வியந்த ஊர் மக்கள் அனைவரும் தெய்வ பாலகனை தொழுதபடி அவர் பின் சென்றனர். அப்போது ராணியின் சதித்திட்டம் அம்பலமாக உண்மை தெரிந்த மன்னர் கோபமுற்று இருந்தார். அவரிடம் ஐயப்பன், தந்தையே, வருந்த வேண்டாம். நான் சாதாரணமாக அரசாள பிறந்தவன் அல்லன். தேவலோகத்திற்கு உதவ வந்த என் வேலை முடிந்தது. இனி நான் காட்டுக்குள் சென்று தவம் செய்து என் பழைய நிலையை அடைவேன் என்றார். பின் தந்தையின் மன வருத்தத்தை கண்டவர், நீங்கள் வருந்த வேண்டாம். நான் இந்த அம்பை வில் மூலம் எங்கு செலுத்துகின்றேனோ அதுவே நான் தவம் ஏற்ற தேர்ந்தெடுத்துள்ள இடம். நீங்கள் விரும்பினால் என்னை அங்கு வந்து காணுங்கள் என்று தற்சமயம் சபரிமலையில் தர்மசாஸ்தா கோவில் அமைந்துள்ள இடத்தை தேர்வு செய்தார். அங்கு 41 நாட்கள் தவம் மேற்கொண்ட அவர் ஜோதி சொரூபமாக விண்ணுலகு சென்றார். அவ்விடத்தில் ஐயப்பன் அமர்ந்த கோலத்தில் மணிவண்டி கோலம் இருந்த நிலையையே அரசர் ராஜசேகரன் சிலையாக அமைத்தார். பின்னர் பரசுராமர் ஒரு சிறிய ஆலயம் ஒன்று நிறுவினார். அதை 18 படிகள் கொண்டதாக மாற்றி அமைத்தார் பந்தள அரசர் ராஜசேகரன். தற்சமயம் உள்ள மூலவர் 1950ஆம் வருடம் தேவப்பிரசன்னம் பார்த்து உருவாக்கப்பட்டவர். மகிஷியானவள் இறக்கையில் சபரிமலை வாசன் கால்பட்டதால் தன் தேவகன்னிகை உருவை சாப விமோசனம் அடைந்ததால் மீண்டும் பெற்றாள். வாலிப பிராயத்தில் அடியெடுத்து வைத்த ஐயப்பனை தன்னை துணைவியாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினாள். அப்போது ஐயப்பன், நான் தூய்மையான பிரம்மச்சாரி ஆவேன். பிற்காலத்தில் என்னை தரிசிக்க லட்சோப லட்சம் மக்கள் வருவார்கள். அவர்களுக்கு என் சன்னதி அருகே இருந்து நீயும் அருள் புரிந்து வா. உன்னை மாளிகை புறத்தம்மன் என்றே மக்கள் அழைப்பார்கள் என்றார். சபரிமலைக்கு பெண்கள் 10 வயதிற்கு மேல் 50 வயது வரை செல்லக்கூடாது, 18 படிகளில் ஏறக்கூடாது என்ற தடை ஏன் வந்தது என்றால் அவர் தூய பிரம்மச்சரிய விரதத்தை என்றும் கடைபிடிப்பவர் என்பதால்தான்.
இருமுடி தாங்கி அவர் நடைப்பயணமாக காட்டுக்கு சென்றதையொட்டி அவர் பக்தர்களும் அவ்வாறே செய்து வருகின்றனர். 41 நாட்கள் அல்லது ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் விரதம் இருந்து மாலை போட்டு பிரம்மச்சரிய விரதம், மது மாமிசம் சாப்பிடாமல் கட்டாந்தரையில் படுத்து பின் குருசாமி மூலம் இருமுடி தரித்து பக்தர்கள் 18 படி மேல் ஏறுகின்றனர். தற்சமயம் 3 நாட்கள், ஒரு வாரம், 18 நாட்கள் என்றும் பலர் விரதமிருந்து செல்லுகின்றனர். ஆனால் அதன் ரகசியம் என்ன? முதல் 5 படிகள் பஞ்சேந்திர கட்டு, அடுத்த 3 படிகள் 3 குணங்களை அறிந்து முன்னேறுதல், அடுத்த 8 படிகள் அஷ்டராகாத் வேஷங்கள், அதாவது 8 மனித குற்றங்களை வெல்லுதல், இறுதியாக ஆன்மீக உச்சியான பரமாத்மாவை, அதாவது முக்தி பேரை அடைதல், இவையே ஆகும். சற்று விரிவாக காண்போம். பஞ்சேந்திர கட்டுப்பாடாகிய முதல் 5 படிகளில் கண்கள் மூலம் உண்டாகும் ஆசையை கட்டுப்படுத்த வேண்டும். காதுகள் மூலம் பிறர் பழி கூறுதல், கேட்டலை தவிர்க்க வேண்டும். மூக்கு மன நெருக்கடி, கோபம், அகந்தையை நீக்கும். நாக்கு கட்டுப்பாடான பேச்சு, சுத்தமான மது மாமிசம் தவிர்த்த சைவ உணவுக்கு பழக்கப்படுத்துதல். தோல் உடல் சுகம், அதாவது சிற்றின்பம் என்ற காமத்தை வெல்லுதல். நித்திய பிரம்மச்சரியமே மேல்படிகளுக்கு செல்ல உதவும். ரஜோகுணங்களான ஆசை, ஆவேசம், அகம்பாவத்தை நீக்குதல். தமோகுணமான சோம்பல், அறியாமை அகற்றுதல். சத்துவ குணமான தூய்மை, ஞான நிலையை மேம்படுத்துதல். அடுத்த 8 படிகளாக இந்த 8 மனித குற்றங்களை வெல்ல வேண்டும். காமம், குரோதம், அதாவது கோபம், லோபம், பேராசை, மோகம், மதம், அதாவது தான் என்ற அகந்தை, மாச்சரியம், அதாவது பொறாமை, அசூயை, அதாவது வெறுப்பு, பயம் போன்ற உணர்வுகளை வெற்றி கொண்டாலே ஓர் ஜீவாத்மாவானது புனிதம் அடையும். அப்போது அது பரமாத்மாவான ஈசன் ஜோதி வடிவ ஐயப்பனை தனது ஆத்ம ஜோதி ரூபத்துடன் ஒன்றிணைக்க முடியும், அதாவது முக்தி அடைய முடியும். நான் 2014ஆம் ஆண்டு 50 வயது நிரம்பியதால் சபரிமலை வாசனை தரிசிக்கும் பாக்கியம் கிட்டியது. மறுநாள் ஒளி மிகுந்த படிபூஜையும் பார்த்தேன். திருப்பரங்குன்றம் முருகன் பாதத்தில் அர்ச்சகர் வகித்து தந்த துளசி மாலையை அணிந்து குருசாமி மூலம் 3 நாட்கள் விரதம் மேற்கொண்டு குருசாமி மூலம் இருமுடி அணிந்து சிறிய பாதை வழியாக, அதாவது பம்பை நதி தீரத்தில் உள்ள அப்பாச்சி மேடு வழியாக கன்னி ஐயப்பனாக தரிசிக்க சென்றேன். என்னுடன் வந்த பெண்மணி முதல் தடவை இருமுடி கட்டி 18 படியேறி சென்றால் தெரியும் ஐயப்பன் தரிசனமே உண்மையான ஆனால் வித்தியாசமான தரிசனம் என்று கூறியிருந்தார். நானும் அந்த பரம்பொருளை தியானித்தபடி ஒவ்வொரு படியாக தொட்டு வணங்கியபடியே சுவாமி சன்னதிக்கு சென்றேன். அங்கு தெரிந்த காட்சி அற்புதமானது. சன்னதியில் முழுமையாக நெடிதுயர்ந்த மஞ்சள் நிற ஜோதி தரிசனமே கண்டேன். அந்த பிரகாசமானது கண்களை குருடாக்கும் வண்ணம் இருந்தது. எத்தனை முறை கண்களை இவ்வாறு தேய்த்து தேய்த்து பார்த்தாலும் அந்த தரிசனமே எனக்கு காட்சி தந்தது. இந்த பரபிரம்ம ஜோதி வடிவான ஐயப்பனை தானே மகர ஜோதியாக 3 முறை பொன்னம்பலமேட்டில் காட்டுகிறார்கள். பொன்னம்பலம் என்பதே சிற்றம்பலமான புருவ மத்தியை குறிக்கும். நமது ஆன்மாவின் இருப்பிடம் புருவமத்தி. அது 18 படிகள் ஏறி தூய்மையடைந்தால் பொன்னம்பலமான பீடத்தில் மகர ஜோதியாக எப்போதும் வீற்றிருக்கும் இறை தரிசனம் காணலாம். முக்திக்கான வழியும் அதுவே. இதுவே சபரிமலை ஐயப்பன், ஹரிஹர சுதன், சத்புத்திரன் தம்மை நாடி வரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு கூறும் பாடம். பக்தியே முதலில் அனைவருக்கும் வரும், ஆனால் இறுதி நிலை ஞானமாகவே இருக்கட்டும். பக்தி பெருகுவதால் அதிகமாக கூட்டம் வருகிறது, ஆனால் அதில் ஞானம் அடைந்தவர்களாக நாம் கருதக்கூடியவர்கள் வெகு சொற்பமே. கூடிய விரைவில் அனைவரும் இப்பதிவை பார்த்து தங்களை மேம்படுத்திக் கொள்வார்கள் என்று நம்புகிறேன். அதற்கு சபரிமலை ஐயப்பன் என்னாலும் உறுதுணை இருப்பார். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. இப்பதிவை இத்துடன் நான் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை
தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.